Welcome to James Students Education. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 11th standard accountancy unit 4 sum number 6. Give journal entries and post them to cash account. 2016 June 1 commenced business with cash 1,10,000. 10 introduced additional capital 50,000. 28 withdraw for personal use 20,000. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? கிவ் ஜேர்னல் என்ட்ரி அண்ட் போஸ்ட் them to கேஷ் அக்கௌண்ட். அப்போ நம்ம ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், கேஷ் அக்கௌண்ட் மட்டும் போட்டால் போதும் லெட்ஜரில். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதிடலாமா? ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட். 2016 June 1 commenced business with cash. என்ன என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் 1,10,000 1,10,000. June 10 introduce additional capital. இதுக்கும் அதே என்ட்ரி தான். cash account data to capital account amount 50,000 50,000. withdraw for personal use. personal use னா என்னது? drawings. இப்போ drawings debitல வரணும். drawings account to cash amount 20,000 20,000. இப்போ கேஷுக்கான லெட்ஜர் அக்கௌண்ட் போட போறோம். ஸோ both the sides எடுத்துக்கலாம். debit credit both the sides எடுத்துக்கலாம். Date particulars JF amount. Date particulars JF amount. 2016 முதல் இங்க கேஷ் அக்கௌண்ட் தானே போட போறோம். கேஷ் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதலாம். கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. அப்ப டெபிட்ல என்னன்னு எழுதணும்? டூ கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ டெபிட் சைட்ல June 1 டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் 1,10,000. அடுத்தது கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல தான் இருக்கு. அப்ப டெபிட் சைட்ல என்ன எழுத போறோம்? டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் 50,000. So date 10 to capital account amountல 50,000. So next entryல cash account எங்க இருக்கு? creditல இருக்கு. அப்ப credit sideல by drawing account எழுதணும். So date 28 by drawing account amount 20,000. ஓகேவா? இப்போ இங்க 1,10,000 plus 50,000 1,60,000 இருக்கு. இங்க drawings-ல 20,000 மட்டும் தான் இருக்கு. So 1,60,000ல 20,000 minus பண்ணா balance 1,40,000. இந்த 1,40,000 தான் நமக்கு பேலன்ஸ். ஸோ the balance carry down. எங்க கம்மியா இருக்கு? இங்கே தான் கம்மியா இருக்கு. அப்போ இங்கே தான் பேலன்ஸ் எழுதணும். ஜூனோட லாஸ்ட் டேட் என்ன? 30. ஸோ 30 போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன். க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதுவோம். க்ளோசிங் பேலன்ஸை கேரி டவுன் எழுதுவோம். பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் 1,40,000. டோட்டல் 1,60,000. இந்த சேம் லைன்ல இங்கேயும் 1,60,000. ஸோ இங்க பேலன்ஸ் கேரி டவுனா ப்ராட் டவுன் பண்ணோம் இல்லையா? ஸோ ஆப்போசிட் சைட்ல next month July 1 போட்டு 2 balance brought down 1,40,000. That's it. Thank you.